ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்கிறது பிஜி அண்ட் நவீன் ப்ரோ. போன 3 பார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். இபிஎல் டீம்ஸ் பற்றி மட்டும் கவர் பண்ணோம். நம்ம ஆர்சனல், செல்சி, அந்த மாதிரி மெயின் இபிஎல் டீம்ஸ் பற்றி கவர் பண்ணோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு லாலிகா சைடு போகலாம். நம்ம பார்சிலோனா அண்ட் ரியல் மேட்ரிட், அஃப்கோர்ஸ் அத்லட்டிகோ மேட்ரிடும் நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு, ஹவு வெல் த டீம்ஸ் ஆர் ஷேப்டு இன்டு த கோயிங் இன்டு த சீசன் அண்ட் அந்த அவங்க ப்ரெடிக்ஷன் பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபை கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், லைக் கொடுங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 75 to 80% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அண்ட் வி ஹவ் ரீச்டு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் லேட்லி. ஸோ அதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நம்ம கீழே கமெண்ட்ஸ் நிறையா போடுங்க. ப்ரோ, ரியல் மேட்ரிட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். கடைசி 2 சீசன் ப்ரோ, 2 சீசனாக வந்து ரியல் மேட்ரிட் வந்து ரியல் மேட்ரிடாகவே இல்லை. ஆக்சுவலாக 2 சீசன்ஸ் ஆயிடுச்சு லாலிகா அடிச்சு. சாம்பியன்ஸ் லீக்லேயுமே குவார்டர் ஃபைனல்ஸ் தாண்டலை. கோப்பா டெல் டே அதுலேயுமே வந்து 3 சீசனாக ஒன்றுமே பண்ணலை. ஸோ இது வந்து அவங்களோட மேனேஜர் அந்த 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 சேஞ்சஸ் அதிலே தெரியுது. கார்லோ ஆன்செலோட்டிக்கிட்டேருந்து ஜாபி அலோன்சோ வந்தான். ஜாபி அலோன்சோன்னு பாதியில் பிடுங்கிட்டாங்க. அதுவே தப்பானது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தென் ஆபியோலோ வந்தான், நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணான். இப்போ வந்து திருப்பி மொரினோ வந்திருக்கான். அவனோட சேர்த்து நிறைய சேஞ்சஸ் ப்ரோ ட்ரான்ஸ்ஃபரில். குக்கரால் ஆப்வியஸ்லி, ப்ளஸ் இந்த சைடு வந்து இன்டர்மெலானோட விங் பேக், அவன் பேர் எனக்கு வரமாட்டேங்குது சரியா. டம்ஃப்ரீஸ் அண்ட் கொனாட்டே வந்திருக்கான் சென்டர் பேக்கா. அண்ட் கிளப்போட ரெக்கார்ட் சைனிங் ப்ரோ டைமண்டே. என்ன நினைக்கிறீங்க ரியல் மேட்ரிட்டை பற்றி? யா ப்ரோ, லைக் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. யா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கெட் இன்டு டாபிக். ரியல் மேட்ரிட் வந்து லைக் லாஸ்ட் சீசன்ஸ் வந்து ரொம்ப பேட் பெர்ஃபார்மன்ஸ். லைக் வேர்ல்டே லைக் நம்பர் 1 கிளப்னு சொல்லுவாங்க எல்லாரும் ரியல் மேட்ரிட், லைக் ரெவென்யூ எல்லாத்துலேயும். ஸோ அப்படி சுச்சுவேஷன்ல இந்த 2 சீசன்ஸ் ட்ரோஃபிலெஸ் போடுறது வந்து இட்ஸ் அ பிக் டீல் அவங்களுக்கு. அங்க ஒரு மேனேஜர் ஒரு 3 மேட்சஸ் வின் பண்ணல, லாஸ்னாலே ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் அந்த மேனேஜர்ஸுக்கு அங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவ்வளோ பெரிய கிளப் வந்து இப்படி ஒரு 2 சீசன்ஸ் போனது இட்ஸ் அ வெரி ஷாக்கிங் ஷாக்கிங் திங் தான் சொல்லணும். பிளஸ் தே on having signed Mbappe last season and Xabi Alonso, everybody expected something very, very, very good from both of them. But it was a disappointing season as well last season. So அதான் இந்த சீசன் வந்து they have recruited really good in defense, but still வந்து அவங்க மிட்ஃபீல்ட்ல ஏதோ லேக்கிங் மாதிரி இருக்கு எனக்கு. Like what are you guys thoughts on that? ஆமாம், யா, அதை பற்றி பேசலாம். நவீன் ப்ரோ, நீங்கள்? கண்டிப்பாக ராட்ரியை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக அவங்க ராட்ரி போயிருக்கணும், கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையே அந்த மிட்ஃபீல்டு தான். டிஃபென்ஸ் கூட அவங்க அவ்வளோ லேக் ஆகலை. அந்த ஒரு மிட்ஃபீல்டு க்ரூஸ் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல பால் பிளேயிங் மிட்ஃபீல்டர் இல்லவே இல்லை அவங்கக்கிட்ட. இப்போ ராட்ரி சைன் பண்ணியிருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் இந்த விண்டோ. ராட்ரி மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க ரெக்ரூட்டும் பண்ணலை வேறு நல்ல மிட்ஃபீல்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே ப்ராப்ளம் தான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஜோசே இஸ் ஜோசே. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு வித்தியாசம் வருதா தான் பார்க்கணும். ஏன் நீங்கள் சொல்கிறது எனக்கு கரெக்ட், எனக்கு புரியுது. ஆனால் வந்து எனக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா ஆவுன்ட்டு இருக்குது. ஆனால் எதுவுமே எனக்கு பெருசாக பெரிய லெவலில் அட்ராக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. எஸ்பெஷலி அவங்களோட, நீங்கள் சொன்னீங்க அவங்களோட பிக்கஸ்ட் ப்ராப்ளமே அந்த அந்த சௌமேனி, கமாவிங்க அந்த பொசிஷன் தான். 2 பேருமே அன்சர்டைனு. அந்த பொசிஷனை மெயினாக பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அது தவிர வேறு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏன் டைமண்டை பற்றி நம்ம பேசலாம் அதுக்கப்புறம். கோச்சுமே அதான் நம்ம சொல்லணும். வந்து மொரினோ வந்து அவுட் ஆஃப் ஃபேவர் மாதிரி. அதாவது அவன் என்ன ரொம்ப நாளாக வந்து அவன் நல்லா பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நடுவில் யுனைடெட் வந்தான், அதுக்கப்புறம் ஸ்பர்ஸ் போனான். ஹி இஸ் நோ லாங்கர் த ட்ரோஃபி வின்னிங் மேனேஜர் மாதிரி எனக்கு படுது. லைக் மொரினியோ அப்பாயின்மெண்ட் வந்து இட்ஸ் அ 50-50 தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் எய்தர் கோனா பி சக்சஸ் ஆர் கோனா ஃபெயில் ஸ்பெக்டாகுலர்லி, அந்த மாதிரி தான். ஸோ அதான் மொரினியோ at the end of his careerல வந்து இட்ஸ் a very huge appointment for him. அப்போ என்ன பண்றான்னு, will he go back to his old methods, இல்லைனா he'll adapt and improvise? இப்போ என்ன பண்றான்னு. ஸோ பட் அதான் மொரினியோ வந்து they need that ego to manage the egos they have in the team with Vinny, Bellingham, Mbappe. ஸோ
அவங்கலாம் மேனேஜ் பண்றது கரெக்டான ஆள் மொரினியோ ஐ திங்க். பட் வந்து ஆன் த பிட்ச் அது ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு we have to wait and see this season. எனிதிங் டு ஆட் ப்ரோ நவீன்? பட் டிஃபென்சிவ்லி சாலிடாக இருப்பாங்க. இதே தான் ஜாபி அலோன்சோவும் டிஃபென்சிவ்லி சாலிடாக இருப்பாங்க கண்டிப்பாக. பட் அந்த கோல் ஸ்கோரிங் இது எப்படி வரும் தான் தெரியல. தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் எம்பாப்பே திருப்பியும். ஆனால் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அந்த பிரச்சனை இருக்குது. எம்பாப்பே அவர் வினிஷியஸ் ஜூனியர் ரெண்டு பேருமே டிஃபென்சிவாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை. அது அவங்க என்ன பண்ணாலும் ஜோசேவாக இருந்தாலும் அவங்க அதான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குக்குரெல்லாம் சைன் பண்ணது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வினிஷியஸ் ஜூனியர் ஃப்ளாங்கில் வந்து அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் இருக்கும். டிஃபென்சிவாக ரொம்ப பின்னாடி வர வேணாம், அந்த டர்ட்டி ஒர்க் எல்லாமே குக்குரெல்லாம் பார்த்துப்பான். பட் எம்பாப்பே ஸ்டெப் அப் பண்ணணும், அந்த ஒரு லீடர் மாதிரி இறங்கி அந்த டிஃபென்சிவ் டியூட்டிலாம் எடுத்து பண்ணால் தான் டீம் வந்து கோஆர்டினேட் ஆகி விளாடும். யா, வெரி குட் பாயிண்ட்டு ப்ரோ. அடுத்த டாபிக் உள்ள போகலாம் நம்ம. ரியல் மேட்ரிட்லேயே ஏன் டயமண்டே இது வந்து எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு வாவ் ட்ரான்ஸ்ஃபரா இல்லைன்னா ஒய் ட்ரான்ஸ்ஃபரான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அதுக்கு ரீசன் நான் நிறைய வச்சுருக்கேன். ஆப்வியஸ்லி நான் ஒரு 3 to 4 minutes எடுத்துக்கிறேன் இந்த கொஷின் ஏன் கேட்குறேன் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து அவனோட பாசிட்டிவ் பற்றியே நம்ம பேசிடலாமே. அதாவது நான் பர்சனலாக ஒரு டீமோட ட்ரான்ஸ்ஃபர் புதுசாக ஒரு பிளேயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரான்னா நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அவன் எப்படி அந்த நான் ஷூட்டிங் ஆன் பாலில் வந்து எவ்வளோ டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவனோட பிளேலேருந்து எப்படி டீம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அந்த வகையில் வந்து டயமண்டே வந்து 19 years தான் ஆகுது. அண்ட் ஹி ஹாஸ் ஹி ஹேட் அ ட்ரெமெண்டஸ் சீசன் வித் லைப்சிக், ரைட்? அண்ட் ஒரு ஒலிசே லெவல் இல்லை அப்படின்னாலுமே நல்லா பண்ணான். பட் அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் தான் அவனுக்கு. இவ்வளோ பெரிய மணி இது கொடுத்து வாங்கணுமான்னு எனக்கு தெரியல. அது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இந்த மூவ் வந்து வினிஷியஸ் ஜூனியர் வந்து ஆர்சனல் போயிருந்தா ஓகே இது கரெக்டாக இருந்திருக்கும் இந்த இது. பட் நவ் வந்து வினிஷியஸ் ஜூனியர் அண்ட் பாப்பே தான் திருப்பி லிங்க்அப்பில் அந்த அட்டாக்ல தான் மெயினாக இருக்க போகுது. அண்ட் போத் பிளேயர்ஸ் வந்து தே வாண்ட் டு டேக் அவுட் த ஸ்பேசஸ் ஆன் த லெஃப்ட். அதுதான் வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளமே ரியல் மேட்ரிடுக்கு லாஸ்ட் 2 சீசனாகவே. அதில் தான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ டயமண்டேவை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 2 சைடுமே அவன் விளையாடுற கேப்பபிலிட்டி இருக்குது, லைப்சிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். பட் இஸ் மோர் லைக் எ ரைட் ஃபுட்டட் லெஃப்ட் விங்கர். ரைட்டில் அவன் விளையாடுற லைப்சிக் நான் பார்த்துருக்கேன், அவன் ஆட்டத்தை நம்ம பார்த்துருக்கேன் நான். ரைட்டில் விளையாடுறப்ப அவன் வந்து நிறைய பால் டச் பண்ணுவான், மேலே கொண்டு போவான் பாலை. பட் அந்த க்ரியேட்டிவாக அந்த எதுவுமே பண்ண மாட்டான். பட் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவன் பால் கம்மியாக டச் பண்ணாலுமே வந்து நிறைய அட்டாக்கிங் அவுட்புட் கொடுத்துருக்கான். நிறைய பாக்ஸ்குள்ளே கட் பண்ணிட்டு வந்து ஷாட் எடுக்கிறதாகட்டும், நிறைய டச் பண்ணியிருக்கான் பாக்ஸ்குள்ளே. ஸோ கிளியர்லி வந்து ஏன் டயமண்டேவும் வந்து லெஃப்ட் சைடு அட்டாக்ல தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆல்ரெடி 2 பேர் அங்கே இருக்கானுங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு என்ன சொல்ல ஒரு பாக்ஸ் கிராஷிங் விங்கர் லைக் டிசெரிடோவோ இல்லைன்னா வந்து இன்னொருத்தன் இருக்கான் பார்கோலா, அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தால் இன்னும் நிறைய ஹெல்ப் ஆகிருக்கும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டாக் பற்றி ஃபர்ஸ்ட் பேசலாம். 120 million +ல 120 million euros ஆர் சம்திங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோ வந்து ரியல் மேட்ரிட் வந்து போகும்போது தே சைன் வினிஷியஸ் ஜூனியர் when he was 18 or 19, similar to this age of Diamante. அப்போ வந்து they signed him for 70 million euros or something. ஸோ இது வந்து ரியல் மேட்ரிட்ல ஒரு இதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிக் திங் வந்து if they feel like he is going to be the next big thing in football வந்து அவங்க சைன் பண்ணிடுவாங்க எவ்வளோ ஆனாலும். ஸோ வினிஷியஸ் சைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 seasons he didn't perform well. அப்புறம் ஸ்லோவாக தான் he started to perform and he led them to couple of Champions League titles for Real Madrid. ஸோ அதே மாதிரி தான் ஐ திங்க் this signing will work for them. நான் ஆல்ரெடி இந்த AFCON இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஜான்வரியில் நடக்கும்போதே நான் சொன்னேன், லைக் திஸ் பிளேயர் லுக்ஸ் ரியலி குட், ஸ்பெஷல் பிளேயராக வர சான்ஸ் இருக்கு. நான் அப்பயே சொன்னேன் லைக் வி ஷுட் சைன் ஆர்சனலுக்கு, அந்த மாதிரி நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்ட் கப் ஆனவனே டக்குன்னு ரொம்ப ஹைப் ஆகிட்டு ரொம்ப பிக் நேம் ஆகிட்டானுங்க. ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர் ஃபீஸும் ரொம்ப இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா டீம்ஸ் இருந்தாங்க, லிவர்பூல், சிட்டி, ஆர்சனல், எல்லா டீம்ஸும் அவனை பார்த்துருந்தாங்க அவனை சைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் லைக் எண்ட் ஆஃப் த டே ரியல் மேட்ரிட் தான் பிகஸ்ட் டீம் இன் த வேர்ல்டு. ஸோ அங்கே ஹி சோஸ் டு கோ தேர் ஓவர் PSG. ஸோ இட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் மூவ்.
ஸோ பார்ப்போம். லைக் ரைட்ல எப்படி ஒர்க் ஆவான்னு டவுட் இருந்தாலும் லைக் ஐ திங்க் இஸ் பிட் ஆஃப் டூ ஃபுட்டட் பிளேயர்னு சொல்லுவேன் நான். ஆம்பிபெடல் பிளேயர் ம் தான் அவன். ஸோ ஐ திங்க் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹவு ஜோசே லைன்ஸ் அப் தம். யா எக்ஸாக்ட்லி. நீங்கள் ப்ரோ நவீன்? ராட்ரிகோ என்ன ஆனாலும் அதே நிலைமை தான் இவனுக்கும் வரும்னு நினைக்கிறேன். சேம் ராட்ரிகோவும் அதே மாதிரி ஒரு ஆம்பிடென்ட் ஃபுட் பிளேயர் தான். பட் ஸ்டில் அவனால் அங்கே ரைட் சைடில் ஃபுல்லாக எதுவும் பண்ண முடியல. ஸோ அதே கேஸ் தான் இவனுக்கும். பட் இவன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆஃப் பாலில் நல்ல பிளேயர், ஆஃப் பாலாக நல்லா ஹெல்ப் பண்ணுவான். ஜோசே பிளேயர் அவ்வளோதான். ஸோ நல்லா டெவலப் ஆனால் பட் ஸ்டில் வினிஷியஸ் ஜூனியர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தால் நல்ல மூவாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் வினிஷியஸும் ரினியூ பண்ணிவிட்டு திருப்பி இவனையும் ரைட் சைடில் ஆட வைக்கிறது, இட்ஸ் ஆல் ஓவர் டு பி ராட்ரிகோ அகெயின். யா ஆமா, எனக்கு இன்னொரு தியரியோட இருக்கு அந்த வினிஷியஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல. ஐ திங்க் இந்த ராட்ரியோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயில் ஆனால தான் ஐ திங்க் தே டக்குன்னு ரைஸ் தேர் கான்ட்ராக்ட் அண்ட் சைன் வினிஷியஸ் ஜூனியர் நினைக்கிறேன். ஐ திங்க் தேவர் ரெடி டு லெட் ஹிம் கோ. அதனால தான் அந்த 2 இயர்ஸாக கான்ட்ராக்ட் பேசி அவங்க இன்க்ரீஸே பண்ணல, கடைசியில் இன்க்ரீஸ் பண்ணாங்க. சைன் பண்ண நெக்ஸ்ட் டே வி காட் த நியூஸ் பார்சிலோனா ஹைஜாக்கிங் ராட்ரின்னு. எனக்கு என்னமோ அவனுக்கு உள்ளே ஆல்ரெடி தே நியூ லைக் ராட்ரி இஸ் ப்ரிஃபரிங் பார்சிலோனான்னு. ஸோ ரெண்டு இப்போ ராட்ரியும் சைன் பண்ணாமல் வினிஷியஸும் போட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்க்ரூட்டினியாக இருந்திருக்கும் போர்டு கிளப் மேலே. ஸோ ஐ திங்க் தே சோஸ் டு சைன் வினி அண்ட் ரெனியூ ஹிஸ் கான்ட்ராக்ட். இது என் தியரி. மேபி ஃபியூச்சரில் நியூஸ் வெளில வரலாம். ப்ராபப்ளி கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா இன்சைட் சோர்சஸ் நிறைய இருந்திருக்கும். ஐ டோன்ட் நோ வை ராட்ரி இஸ் ப்ரிஃபரிங் பார்சிலோனா மூவ்னு. ஏன்னா வந்து இல்லை பிக்கஸ்ட் ரீசன் என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால், ரியல் மெட்ரிடே வந்து அவங்க எப்போவுமே வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே க்ரூஸை தவிர அந்த மிட்ல வந்து பெருசாக போக மாட்டானுங்க. க்ரூஸ் இருந்தால் அவனை தவிர எல்லாமே அந்த அட்டாக்ல தான் சைன் பண்ண பார்ப்பாங்க. வேற அந்த அதர் சைடு பார்சிலோனா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மெஷினே வந்து மிட்ஃபீல்ட்லேருந்து தான் ஜென்ரேட் ஆகும். இனியஸ்ட் ஆகட்டும் இல்லை ஜாவி ஆகட்டும், பெரிய பெரிய நேம்ஸ்லாம் அவன் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ப்ரிஃபர் பண்ணுறான்னு என்னன்னு தெரியல அலோன்சோ, சாரி இவன் ராட்ரி. பட் ஹீஸ் பார்ன் மெட்ரிட்ல பார்ன் ஆனான்னு நினைக்கிறேன்ல. ஆமா, மேட்ரிட் தான். அட்லட்டிகோ டெவலப் ஆகி அப்புறம் தான் சிட்டிக்கு வந்தான். ஸோ அதான் லைக் இட் வாஸ் அ வேர்ல்ட் கப் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ்ல கூட அவனுக்கு கேட்பாங்க ரியல் மேட்ரிட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு. எல்லாரும் லைக் நினைச்சோம் ரியல் மேட்ரிட் தான் போவோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இப்போ லாஸ்ட் வீக் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ட்விஸ்ட்ல பாசா ஹைஜாக். ஐ திங்க் இன்னும் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு சிட்டி கூட. நவீன் ப்ரோக் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அது இன்னைக்கு க்ளோசிங் பண்ணிடுவாங்க, இன்னைக்கு பண்ணிடுவாங்க, டீல் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். 70 to 75 மில்லியன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க டீல். ஸோ ப்ராப்ளி நாளைக்கு வந்துடும் ட்ரான்ஸ்ஃபர். யா பட் அதர் தேன் தட் அதர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க நவீன்? ரியல் மேட்ரிடோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டம்ஃப்ரீஸ், கொனாட்டே என்ன மாதிரி சைனிங்கே தெரியல. ஃபாரினருக்கே வேஜ் வேறு கொடுக்குறாங்க அவனுக்கு. அந்த அளவுக்கு ஹைப் பண்ண அளவுக்கு நல்ல டிஃபெண்டரே கிடையாது. ஸோ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்னால அவனை அப்படியே எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அப்கிரேடே கிடையாது. ரூடிகரோட நல்ல டிஃபெண்டர் கிடையாது கொனாட்டே கண்டிப்பாக. ஸோ ஸ்டில் அவங்க டிஃபென்ஸ் வீக்காக தான் இருக்குது. அதை ஆட் ஆன் பண்ணுற மாதிரி மிட்ஃபீல்டு இன்னும் யாரும் சைனிங்கும் பண்ணலை. ஸோ ஸ்டில் அதே சேம் ப்ராப்ளம் இருக்க போது தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் சீசனும். அதே மாதிரி டிஃபென்சிவ் டியூட்டிஸ் பண்ண முன்னாடி இருந்து யாரும் வரப்போகிறதும் இல்லை. அண்ட் டிஃபென்ஸில் நல்ல டிஃபெண்டர் இன்னும் சைன் பண்ணவும் இல்லை. ஸோ இன்னும் 2-3 டிபார்ச்சர்ஸ் நடந்துச்சுன்னா பஸ்டோனி வந்து ரியல் மேட்ரிட் வருவான்னு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது சைன் பண்ணால் ஓரளவுக்கு டீசெண்டான சைனிங்காக முடியும். யா எஸ்பெஷலி அவங்க நீங்கள் டிஃபென்சிவ் பற்றி பேசுனீங்க. அந்த மிகப்பெரிய ஹெல்ப் வந்து குக்குரல்லா தான் ஹெல்ப் பண்ணணும் டிஃபென்சிவாக. அந்தளவுக்கு இருக்குது. ஒரு லெஃப்ட் பேக் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு லாஸ்ட் 3-4 சீசனாகவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க டிஃபென்சிவ்லி. ருடிகர் இருந்துக்கா. இன்னொரு சிபி யாருன்னு எனக்கு தெரியல. ருடிகரோட அவன் விளையாடினானே தெரியல எனக்கு லாஸ்ட் சீசன். லாஸ்ட் சீசன் நல்லா இல்லை. ஆமா, லைக் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. வாட் அபவுட் ட்ரெண்ட் ப்ரோ? அங்க இன்டர் மிலான் டம்ஃப்ரீஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரெண்ட் என்ன ஆவான்? ஏன்னா டம்ஃப்ரீஸ் எனக்கு தெரிஞ்ச இல்லை ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா ட்ரெண்ட்டை வந்து மிட்ஃபீல்டில் பார்க்க முடியும்னு தோணுது. அதனால தே சைன் டம்ஃப்ரீஸ் நினைக்கிறேன். ஸோ அதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சீரியஸ் கேம் ஆடினா தான் தெரியும் நமக்கு எப்படி ஃபார்மேஷன் எல்லாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லிவர்பூலுக்கே ஆடி இருக்கான் ட்ரெண்ட் சம்டைம்ஸ் இன் மிட்ஃபீல்ட்.
வைல் அவன் ப்ராப்ளமே திருப்பி அகைன் டிஃபென்சிவ் தான் ப்ரோ. வந்து டிஃபென்சிவாக ட்ராக் பேக் பண்ணுறது தான் ட்ரெண்டோட ப்ராப்ளம். அதான் அந்த டிஃபென்சிவ் ப்ராப்ளமை எடுத்து விட்டாங்கன்னா போதும். மிட்ஃபீல்டில் அவனை விட்டுட்டு டம்ஃப்ரீஸை டிஃபெண்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா ஜோசே டசன் ஐ லைக் திங்க் கொஞ்சம் மிட்ஃபீல்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஜோசே கண்டிப்பாக பிடிக்காது ட்ரெண்ட் மாதிரியான டிஃபெண்டர்ஸ். வெல் அட்டாக்கிங்குமே ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல ரியல் மேட்ரிட்ல. லிவர்பூலுக்கு பண்ண அளவுக்கு ஒன்றும் பண்ண விளையாடவே இல்லை போன சீசனில் நிறைய. பாதி சீசன் ஆமா இன்ஜூரிலே அவ்வளோவா போயிடுச்சு. இல்லை. ஆனால் ஒரு நல்லா பால்ஸ் மட்டும் நல்லா போடுவான். கிராசஸ் எல்லாம் நல்லா இருக்கும். யா வெல் மிட்ஃபீல்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு என்சோ வாங்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ரியல் மேட்ரிட். இல்லை ரியல் மேட்ரிட் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. லைக் போஸ்டே போட்டாங்க தனியாக கம்யூனிகேட் அஃபிஷியல் அப்படின்ட்டானுங்க. We won't sign Enzo Fernandez. We appreciate him, but we won't sign him அப்படின்ட்டாங்க. யா So I think he looks destined for Man City. ஏன்னா அங்கே கேமாவிங்கா டிபார்ச்சர் ஆனால் மேபி ஒரு சைனிங் பண்ணலாம். பட் இனி யாருக்கும் வெளியே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க இதுலேருந்து. ஸோ அதனால சைனிங் வராது. ஆக்சுவலாக ஒரு ஸ்லைட் ரூமர்ஸ் இருக்கு. ஜூபிமெண்டி மைட் பி கோயிங் டு மேட்ரிட் மாதிரி. பாப்போம் அது எப்படின்னு. லைக் டெவலப் ஆனாலும் ஐ திங்க் இட் வில் பி அட் த எண்ட் ஆஃப் த விண்டோ. யா வெராஸ் அந்த அதர் சைட் பார்சிலோனா ப்ரோ திருப்பி தேர்ட் லீக் ஆன் த ட்ராட் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். ஏன்னா ராட்ரி வந்துட்டா, இப்போ ராட்ரி வராமல் இருந்தால் ரியல் மேட்ரிக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் நான் ஆக்சுவலாக. எஸ் எஸ் ராட்ரி வந்ததுக்கப்புறம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரோ உங்கள் மிட்ஃபீல்டு. ஆமாம் ப்ரோ, டூ ஸ்ட்ராங். ஆல்ரெடி பெட்ரி கேவி ம் லைக் பாலர்ஸாக இருக்காங்க. ஸோ இல்லை ராட்ரி வேற ஆட் பண்ணிட்டாங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் ஸ்பானிஷ் மிட்ஃபீல்ட் வந்து நம்ம பார்ப்போம். யா லைக் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். லைக் இஸ் அ வெரி அட்டாக்கிங் கோச் வந்து லைக் ஹான்சி ஃபிளிக்கு. ஸோ ஹைலைன் தான் ஆடுவான். ராட்ரியால எப்படி கோப் பண்ண முடியும்னு ஒரு டவுட் மட்டும் இருக்கு. லைக் அந்த ஹைலைன் ஆடினா வில் ஹாவ் த லெக்ஸ் டு கெட் பேக். ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸாக கொஞ்சம் இன்ஜுரி இஷ்யூஸ் இருக்கனால வில் ஏபிள் டு ட்ராக் பேக். அந்த ஃபிசிக்காலிட்டி இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஐ திங்க் ஹில் பி ஏபிள் டு மேனேஜ் இன் லாலிகா. கொஞ்சம் ஸ்லோ பேஸ் டெக்னிக்கல் ஃபுட்பால் தான் இருக்குவாங்க. யா So I think Busquets Mari, I think he's gonna get better and better with age. Like நம்ம World Cup final ல கூட பார்த்தோம். Like what a performance by him in semis and finals. So அதான் like Rodri இருக்கனால I think Barcelona are like second favorites for the Champions League as well after PSG. யா நீங்கள் ப்ரோ நவீன்? அவங்க ஒரு நம்பர் 9 சைன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக சாம்பியன்ஸ் லீக் ஃபேவரட்டாக இருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த ஜூலியன் அல்வரஸ் சாகா இன்னும் போயிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு சைனிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் சாம்பியன்ஸ் கண்டிப்பாக அடிப்பாங்க. பட் இன்னும் லாலிகா ஓகே ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா மேட்ரிட் ஆன் அதர் சைடு ரொம்ப வீக்கான ப்ளே தான் பண்ண போகிறாங்க. ஸோ யூசிஎல் தான் அவங்களோட ட்ரீமாக இருக்க போகுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அவங்க யூசிஎல் டார்கெட் பண்ணணும். ஸோ ஒரு நம்பர் 9 சைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தே ஆர் தி ஃபேவரட்ஸ் டு வின் தி சாம்பியன்ஸ் லீக். ஸோ பார்ப்போம், ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடியும் போது தான் தெரியும் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க. யா இவங்களுமே பார்சிலோனாவுக்குமே அந்த டிஃபென்சிவ் ஓட்டைகள் நிறையா இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக்லேயே வந்து சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் அசால்ட்டாக கோல் போட்டுட்டு இருந்தானுங்க அவங்க ஹைலைன் ஆடுற விதத்தில். ஹான்சி ஃப்ளிக்கோட லைக் அந்த 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 பொசிஷன் அந்த அந்த ஃபார்மேஷன் தான் அந்த ஸ்டைல் தான் ஆட போகிறான் அப்படின்னா இந்த சீசன்லேயுமே அந்த டிஃபென்சிவ் ஓட்டைகள் இருக்க தான் செய்யும். எஸ்பெஷலி டிஃபென்சிவாகவும் எதுவுமே சைன் பண்ணலை அவங்க. குபார்சி இருக்கான், கவுண்டே இருக்கான், இந்த சைடு யார் இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு. பால்டே இருக்கான். பெரிய நேம்ஸ் கிடையாது. ஜோவா கேன்சலோ சைன் பண்ணுறாங்க இந்த விண்டோ. யா பட் வந்து அவங்க வந்து சைனிங்ஸ் விட ஒரு டிபார்ச்சருக்கு தான் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க ட்விட்டர் ஃபுல்லாக. ஏன்னா யாராவது வந்து லிவர்பூல் போனே எல்லாரும் செலிப்ரேஷன் ட்விட்டர் ஃபுல்லாக. போயிட்டாப்பா காப்பாத்திட்டாங்க அப்படின்னு, தேங்க்ஸ் ஃபார் சேவிங் அஸ் லிவர்பூல் அப்படின்னு எல்லாம் கமெண்ட் அடிச்சிருந்தானுங்க. ஸோ அவன் வந்து லைக் இட் வாஸ் அ லயபிலிட்டி ஃபார் தம். ரொம்ப லைக் ரெக்லெஸ்ஸாக இருப்பான், கார்ட்ஸ் வாங்குவான் ஈஸியாக அண்ட் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவான். ஸோ பார்ப்போம். லைக் அதான் தே ஆர் ஷார்ட் இன் டிஃபென்ஸ் தான் சொல்லுவேன். குபாசி இருக்கான், இன்னொருத்தன் யாருன்னு தெரியல, லைக் சாலிட் பிளேயர். எரிக் கார்சியா காசியா இருக்கான். பட் அதான் லைக் இன்னும் ஒரு டிஃபெண்டர் மட்டும் சாலிடா சைன் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தே கேன் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன், வேன் டைக் வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன் பார்சிலோனா சீசன்.
ஸோ ஹி காட் ஓல்டர் as well Van Dijk. ஸோ வந்து நடக்கல அது. மேபி நெக்ஸ்ட் சீசன் வேணா சான்ஸ் இருக்கு. ப்ரோ எனக்கு தெரிஞ்ச லெப்போர்ட்டேவை நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு வைங்களேன் நவீன் ப்ரோ, சூப்பராக இருக்கும். ம். அதாவது அவங்களுக்குமே வந்து இல்ல ப்ரிஃபர்டு லப்போர்ட் ஆல்ரெடி சவுடிக்கு போயிட்டானே. சவுடியில் இல்லை பில்பாவோ அத்லட்டிக் பில்பாவோ அவன். அப்படியா? பில்பா. ஓகே ஓகே. யா அந்த நம்பர் 9 ரோ அந்த அந்த இது வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு நவீன் ப்ரோ. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி லெவன்டோஸ்கி போனதுக்கப்புறம் வந்து இன்னும் பெரிய ஓட்டையாக இருக்குது அந்த அந்த பொசிஷனில். ஏன்னா ரேஷ்ஃபோர்டு இருந்தப்போ ரேஷ்ஃபோர்டு வந்து அந்த ஃபால்ஸ் 9 ரோலில் ஆடலாம். இப்போ வந்து கார்டன் சைன் பண்ணியிருக்கானுங்க. அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்சிலோனா இந்த மாதிரி ஒரு பெரிய மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ அந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. அதுவும் ஒரு இங்கிலீஷ் பிளேயருக்கு ரேஷ்ஃபோர்டு போனால் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இங்கிலீஷ் பிளேயரை வாங்கி நம்ம பார்த்தது கிடையாது. கார்டனுக்கு பெரிய சான்ஸ் ப்ரோ, இது நல்ல சான்ஸு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. நல்ல சான்ஸ். பட் அவங்களோட பிளான் அதுவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க தப்பான இதுதான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரஃபினியாக்கு பேக்கப்பாக தான் ஆண்டனி கார்டன் வாங்கினாங்கன்னு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ ஸ்ட்ரைக்கர் அவன்னா ரஃபினியாக்கு பேக்கப் இன்னும் வாங்கவே இல்லை அவங்க. ஏன்னா ரஃபினியா ரொம்ப ஹை ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான பிளேயர். ஈஸியாக இன்ஜுரி ஆயிடுவான், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஜுரி ஆயிடுவான். ஸோ அதே ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி இருக்கணுக்காக தான் அவங்க ஆண்டனி கார்டன் வாங்கினாங்க. பட் இப்போ ஆண்டனி கார்டன் தான் ஸ்ட்ரைக்கர் ஆட போகிறான்னா அப்போ ரஃபினியாக்கு யார் பேக்கப் லெஃப்ட் விங்னு தெரியல. ஸோ அதே இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்ண யார் பிளேயர்ஸ் வர போகிறான்னு தெரியல. ஸ்ட்ரைக்கர் கிடையாது. ஸ்ட்ரைக்கர் வந்து இப்போ ஃபெரான் டோரஸும் போயிட்டான்னு நினைக்கிறேன் பிஎஸ்ஜிக்கு. ஆமா. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த யூலியன் ஆல்வரஸ். அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அத்லெட்டிகோ மேட்ரிட் சொல்லிட்டான். ஆனால் வந்து அடுத்தது பார்க்குறது விக்டர் கியோக்கரஸை தான் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரு நியூஸ் வருது. இல்ல ப்ரோ, லைக் கியோகரஸ் பார்சிலோனாக்கு சான்ஸ் இல்ல, அட்லெட்டிகோ மேட்ரிட்க்கு வேணா சான்ஸ் இருக்கு. அதே ஏன்னா மாதிரி அந்த லைக் ஸ்போர்ட்டிங்கோட ஃபார்வர்டு ஒருத்தன் லூயிஸ் சோரஸ் அப்படின்ட்டு லூயிஸ் இந்த ரெண்டு ஆமா அதான் அந்த டாப்ஸ் அந்த நேம் தான் நேத்து வந்துச்சு. லைக் ஃபெப்ரிசியோ ரொமானோ போட்டோம். ஸோ ஐ திங்க் தே கேனாட் சைன் ஆல்வாரஸ் வந்து ஐ திங்க் தேல் சைன் ஹிம். ம் யா அண்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் கேப்ரியல் ஜெசஸ் சைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்சிலோனா. யூ வுட் ஹவ் பீன் பெர்ஃபெக்ட் ஃபார் தம். லிங்கப் பிளே மட்டும் பண்ணிக்கிட்டு யாமாலுக்கு அசிஸ்ட் போட்டுக்கிட்டு நல்லா அந்த ஸ்லோ பேஸ்ல லெஸ் பிசிக்கல் லீக்ல உங்களுக்கு வேஜ் கிளியர் பண்றதுக்காக எங்க கிட்ட தள்ளி விடுறீங்க. ஆமா அதுவும் ஒரு போக மாட்டானுங்களே. போனா அவனும் மாட்டினலி உட்காந்துட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. யாரோ வந்து சவுதி போறானுங்க, இந்த கேப்ரியல் ஜீசஸ் ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப நாப்போலி லிங்க்ஸ் இருக்கு அவனுக்கு. ஸோ நாப்போலி சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். யா எனிமோ சைனிங்ஸ் எதிர்பார்க்குறீங்களா ப்ரோ நவீன்? ராட்ரிக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக்கர். இஃப் சப்போஸ் யாராவது சென்டர் பேக்லேருந்து வெளியே போனாங்கன்னா லப்போர்ட் வர மாதிரி சான்ஸ் இருக்குது. மற்றபடி சைனிங் எதுவும் இருக்காது. யா அண்ட் உங்கள் டேக் இதுலேருந்து யார் சாம்பியன் ஆவாங்க? ரியல் மேட்ரிடா இல்லை பார்சிலோனாவா? என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? ஆப்வியஸ்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு திருப்பி பார்சிலோனா தான் அடிப்பாங்கன்னு தோணுது எனக்கு. My prediction வந்து whichever team Rodri goes, currently looks like Barcelona. So I'm going for 3 in a row for Barca. யா நீங்கள் ப்ரோ? பார்சலோனா தான். யா அண்ட் ஒன் மோர் டீம் பற்றி பேசிடலாம். ஆப்வியஸ்லி இது ஷார்ட்டாக தான் இருக்க போது. அத்லெட்டிகோ மேட்ரிட் நான் பெருசாக ஃபாலோ பண்ணலை. உங்களை ஏதாச்சும் பார்த்தீங்களா? நியூஸ் சோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அத்லெட்டிகோ மேட்ரிட்னாலே ஒரு பிளேயர் தான், அல்வாரஸ் தான். பிடிச்ச விட மாட்டானுங்க, அழுகுறான். அவன் போய் மீட்டிங் பண்ணணுங்கிறான். ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கூட மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண மாட்டாங்களாம். என்னென்னமோ ட்வீட்லாம் போடுறானுங்க, சிரிப்பா இருக்கு பாக்குறதுக்கு. கிறிஸ்டியன் ரோமேரோ சைன் பண்ணிருக்காங்க. ஆமா இப்போ ஆமா ஆல்ரெடி லைக் அவன் வந்து கொஞ்சம் ரக்கடான டீம். அவங்க ரக்கடான பாய்ஸ், இன்னொரு ரக்கடான பிளேயரை இறக்கிருக்கானுங்க டிஃபென்ஸ்ல. ஸோ ரொம்ப அதிரடியாக தான் இருக்கும் அவங்க டிஃபென்ஸ் இனிமே. ஸோ ஆல்ரெடி ரொம்ப பிசிக்கலாக இருப்பாங்க. ஸோ ரொமேரோ வர லைக் பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் தம். யா லாஸ்ட் சீசன் நல்லாவே ஆரம்பிச்சாங்க ப்ரோ, சூப்பராக ஆரம்பிச்சானுங்க. பட் அங்கங்கே நிறையா எஸ்பெஷலி வந்து அவங்க டிஃபென்சிவ் நம்ம நிறையா பேசணும். நான் லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா பிஜிங்க ப்ரோ? அதாவது அவங்களோட ஸ்டைலே வந்து அந்த அந்த ஸ்லோவாக பஸ்ஸை போட்டு அந்த ஸ்லோவாக அரைச்சிட்டு போகிறது. பட் அந்த ஆப்போசிட் சைட் நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபுல்லாக கவுண்டர் அட்டாக் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. விச் இஸ் லைக் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆமாம், சோர்லா, அலெக்ஸ் பையனா, அல்வாரஸ், அப்புறம் ஜூலியானோ சிமியோனே எல்லாம் ரீசெண்டாக ஆடிட்டு இருந்தானுங்க. ஜான்மையில் சைன் பண்ணாங்க. ஸோ அதான் அட்டாக் லுக் குட் அண்ட்
எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க they could have reached semis and finals of the Champions League கூட. ம் பட் வந்து they faced the second best team in Europe last season, so அவங்களால ம் எதுவும் பண்ண முடியல. ஸோ பாப்போம் என்ன பண்றாங்கன்னு இந்த சீசன். பட் அவங்க அட்டாக் வந்து கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. they need one more signing, like கொஞ்சம் பிக் சைனிங். யா விக்டர் எஸ்பெஷலி இந்த ஓசிமன் லிங்க் ஆயிருந்தான். ம் யா பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஆல்ரெடி அவன் வேஜஸும் அதிகம். ஓஷிமன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. மேபி ஆல்வாரஸ் வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு செல்னா தே மைட் மூவ் ஃபார் ஓஷிமன். ம் யா மக்களே, அதோட நம்ம வீடியோட என் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க, உங்கள் ஃபுட்பால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை அமுத்திட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும் ப்ரோ. யா ப்ரோ. எஸ் மக்களே, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் கம்யூனிட்டி ஷீல்டு வந்து நாளைக்கு இருக்கு. ஸோ சீசன் இஸ் ஸ்டார்டிங் இன் லெஸ் தேன் அ வீக். ஸோ பார்ப்போம். இட்ஸ் கோயிங் டு பி a கிரேட் சீசன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சனல் vs கவன்ட்ரி. ஸோ ப்ளீஸ் டியூன் இன். நாங்கள் ஃபுல்லாக ப்ரீமியர் லீக் கவர் பண்ணுவோம், ப்ளஸ் சாம்பியன்ஸ் லீக். ஸோ மக்களே, எஸ் வி நீட் யுவர் சப்போர்ட். யா நீங்கள் ப்ரோ நவீன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. நாங்கள் ஒரு நாள் நல்லா க்ரோ ஆகணும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. யா அடுத்த வீடியோவில் நாங்கள் பிஎஸ்ஜி அண்ட் ஸ்பர்ஸ் பற்றி பேசலான்னு இருக்கோம். நாங்கள் கீழே கமெண்ட் போடுங்க, வேறு ஏதாச்சும் டீம் நீங்கள் சேர்த்து பேசணுன்னா சொல்லுங்கள், அதையும் நாங்கள் பேசுகிறோம். பாய் மக்களே, ஸ்டே டியூன்.